जम्बू मनसार भक्षिता उमासुर शोक विनाश कारण नमामि विघ्नेश्वराय पाद पंकज शांति 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 உங்களுக்கு வேண்டிய பொருட்களை உயிரிடம் பெற்று செல்லுங்கள். அனைத்தும் பேசா உண்டு. சென்று வாங்கிக்கோங்க. உதவி பண்ண எனக்கு அதை எடுத்துக்கோ. பண்றா தாத்தா யாரும் பேச உயிர்த்து. ஆமாம் தாத்தா. முதல் தாம்பரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் தாத்தா? வயதிலே மூத்தவர் தாங்கள் தான். அப்படியா? நீங்களே முதல் தாம்பரத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லிவிடுங்களேன் தாத்தா. அப்படியா? ஆமா. சொல்லுங்க தாத்தா. எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானவர் ஒருவர் தான். யார்? அந்த கண்ணபிரானுக்கு முதல் தாம்பரத்தை கொடுப்பது என்னுடைய எண்ணம். அப்படியா? உனக்கு எப்படி? உங்கள் எண்ணமே என் எண்ணம் தாத்தா. அப்படியா? கொடுங்க. மாலை பெற்று எங்கும் நிறைந்த ஏனப்பா ஆயிருந்தாலும் இருந்தாலும் எனக்கு பேர் அல்லவா? கேட்டதற்கு பதில் என்ன கேட்ட? கொடுக்க சொன்னவன் யார்? கொடுத்தவன் யார்? எதற்காக இந்த கோபம்? முதல் தாம்பரத்தை பகவானுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது நான் தான். என்னப்பா அது முதல் தாம்பூலத்தை இந்த இளைஞனுக்கு கொடுக்க சொன்னாயோ? ஆமா. நல்ல யோகதி உண்டா? நல்ல நடத்தை உண்டா? யாரு கேட்கின்றாய்? உனக்கு தாங்க அவனு கேட்க. அவருக்கு கொடுக்கறது என்ன கிடக்குது? என்ன சூது? தெரியாது
கண்ணன் ஆமாம் கண்ணபிரான் எதிர் சிறந்தவர் எங்கேயோ முதல் தாம்பூலத்தை கொடுக்க சொன்னார். எதிர் சிறந்தவர் அவர் இல்லை என்று நீ நினைக்கின்றாய். உன் மனத்தில ஒரு எண்ணம் இருக்கும். சொல்லு பார்க்கலாம். என்ன எண்ணம்? என்ன சொல்லு பார்க்கலாம். இந்த தாம்பூலத்தை யார் யார் கொடுத்திருக்கலாம் தெரியுமா? யார் யாருக்கு கொடுத்திருக்கலாம் என்பது உன்னுடைய எண்ணம் தெரியுமா? தெரியவில்லை, சொல்லுப்பா. இத்தாரைக்குள் வெற்றி மூடி முதல் தாம்பூலத்தை வயதிலே மூத்தவருக்கு தான் முதலிடம் என்றால், வயதிலே மூத்தவருக்கு முதலிடம் என்றால் அத்தாம்பூலத்தை நீ ஏற்றிருக்கலாம். நாடா? ஆமா. இதுபாரா, நானோ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளையும் வெறுத்தவன். ஆகையா அப்ப இருக்கும்போது தாம்பூலத்தின் மீது எனக்கு ஆசை இருக்குமா? ஆகையா எனக்கு அந்த ஆசை கிடையாதுப்பா. சரியில்லாம ஒருவேளை ஒருவேளை ஆமா பொறுமைக்குத்தான் முதலிடம் என்றால், பொறுமைக்கு தான் முதலிடம் என்றால் அண்ணா தருமபுத்திர வாழ இருக்கலாம். தர்மபுத்திரா? ஆமா. இதுபாரா, இந்த யாகத்தை தலைமைத்தாகி செய்பவரே தர்மபுத்திர மகாராஜத்தான். ஆமா. அப்படி அவரே ஏற்றுக்கொண்டால் நாட்டு மக்கள் என்ன பேசுவார் உனக்கு புரியவில்லையா? ஓஹோ, அவராகிவிடும். அது சரிதான். ஏனென்றால் ஏனக்களாக யாகத்தை செய்து அந்த முதல் தாம்பூலத்தை அவனை ஏற்றுக்கொண்டனை என்றால் வந்தவன் ஏற்ற வேணாம் வந்தவெல்லாம் அதுவும் சரிதான். கேட்க மாட்டானா? கண்டிப்பா கேட்பாங்க. சரி, அவருக்கு இல்லையா? ஒருவேளை செல்வத்திற்கு முதலிடம் என்றால், செல்வத்திற்கு முதலிடம் என்றால் அவன் 56 நாட்டை அடக்கி ஓடி காலும்படியான இருக்கிறாரே, அவர் சார் வந்திருக்கிறாரே, அண்ணன் துரியோதன மகாராஜா வந்திருக்கிறான். இவரை கொடுத்திருக்கலாம் தம்பி. குழுவில் உட்கார அண்ணனை மரியாதை பேசுறேன். இந்த அண்ணன் கிடையாது. நம்ம குணம் எல்லாம் மரியாதையும் நம்ம குணம் கெட்டு போச்சு. வரத்துதான் வார்த்தை, கேட்டுக்கொண்டு உங்க வேலை. அப்படி கிடையாது. 1000 தான் இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை. நீ அப்படி சொல்ல கேட்க கூடாது. வயதுல பெரியவரு. ஒருவேளை உலகத்திலே சக்கரவர்த்திக்கு தான் முதலிடம் என்றால், சக்கரவர்த்தி முதலிடம் என்றால் பேமான் லக்காரி இவனை விடு. இவன் அண்ணனுக்கு சக்கரவர்த்தி அவர் கொடுத்திருக்காமே. ஒரு விஷயம் சொல்வது சரிதான், ஆனால் அவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்? காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? யாகத்தை திறக்க சிறப்பான அளவில் செய்து கொடுக்கிறார்கள். நீ உணவு ஓசை இருக்கிறாமோ தெரியும். அப்படி இருக்கும்போது அனைவரும் முழுமையாக முடியும் வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ. ஆனா பலராம சக்கரவர்த்தி யாரும் முடியும் உண்டா பாதியிலே போயிட்டாரியா? பாதியில் போனாலும் மரியாதை கிடையாது. அவர் கொடுக்க முடியாது. இது நல்லதான். ஆமா. தந்திரத்திற்கு முதலிடம் என்றால் சகுனி மாமலை கொடுத்திருக்கலாம். எனவே யாருக்குப்பா? எனக்கு கூட குத்துக்கலாம் மருமகனே. எனக்கு தான் மருமகனை கொடுங்க. ஆமாமா. யோசிச்சிருந்தியா மருமகனே? மருமகனே எனக்கு கொடுறது கஷ்டமாகுது மருமகனே. ஐயா இல்ல மருமகனே, உட்காந்து யோசிச்சு எனக்கு கொடுத்தா எவ்வளவு ஜாலியா இருக்கணும். மாமா மருமகனே நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? உட்காந்துட்டு உட்காந்துனா இப்படி பாத்துட்டு அதே பாத்துட்டு இருப்போம். நீ சொல்றதுதான் வருஷமாதான் இருக்குது. அவருக்கு பொருள் சொல்லி சொல்றது வந்து எனக்கு ஒண்ணும் சரி. நல்லவனுக்குத்தான் முதலிடம் என்றால், நல்லவனும் யார் வந்து எப்போது கேட்டால் நிலையை கொடுத்து வருகிறாரே கர்ணமகாராஜா அவர் கொடுத்திருக்கிறார். என்ன தகாத வார்த்தை சபையில பேசலாமா? தகாத வார்த்தை அதை பற்றி யோசிக்க மாட்டாயா? என்ன இவ்வளவு ஒரு தத்தா? ஒரு இடிகுலத்தானுக்கு முதல் தாம்பலம். ஐயோ அரியரி வாசுதேவா அப்படிதான் தவறாக பேசாதே. என்ன குலத்தால் தாண்டவா? ஆமா. குணத்தால் வேண்டவன் கர்ணன். குலத்தாடு அல்லவா? குலத்தை கழுத்தில் கொண்டு கொடுக்கவில்லை, அவனை கொடுக்க முடியாது. ஒருவேளை உலகத்திலேயே வல்லவனுக்கு தான் முதலிடம் என்றால் தெரியவில்லையே. எந்த சேவை சிறுவானை கொடுத்திருக்கார்? ஏழை திரும்பி ஒண்ணு கிடையாது. என்ன நீ பேசுறதுலாம் ஒரே வேடிக்கையா இருக்குது பாட்டுக்கு. என்ன வேடிக்கை இருக்கிறது என்றால் இவ்வளவு நேரம் நீ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க பேசுற பாரு. இங்க தாங்கிறா தண்ணி கொடுறா. இவ்வளவு நேரம் மூச்சு வாங்க பேசுறது தெரியுமா? எல்லாம் தாம்பலம் அவனுக்கு கூட சொல்லி பேசிருக்கான். அவருக்கு வரலன்ற வயிற்று எடுத்துக்க
வைத்தியத்தில் பேசுறேன். வேறதா டாய் வேறனா இந்த முதல் தாம்பூலத்தை வாங்கும் மருகதாய் அருகதை எனக்கு இருக்கிறதுன்னு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் அனைவரும் அழைஞ்சிருக்கல பையா. அப்படி இல்லப்பா என்ன எனக்கு வேண்டும் என்று எனக்கு தனிமை சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். டேய், கிட்ட வந்து பேச தாத்தா போங்க ஜட்னி பேசு. உனக்கு வேற தனிமை சொல்ல வேண்டியதானே அதனால சும்மா சொன்ன எப்படி ஆ, தாத்தா எனக்கு எப்படி நினைச்சிட்டேன்? யாரு சொல்றீங்க யாரு சொல்றீங்க வயசு தெரியும் ஒருவனுக்கு 40 வயதானாலேயே நாய்கள் வந்தார்கள். நாய் குணம் ஆமா, இந்த கிழவனுக்கு 864 வயது. சில மாதம் சில மாதம் சில வாரம் சில வாரம் சில நாட்கள் நாட்கள் சில மணி நேரம் சில மணி சில நேரம் நிமிடம் சில வேலை ஆகிறதையே நடிகள் ஆகுறது இவனுக்கு எங்கே இருந்து அறிவு இருக்க போகிறது? அதானே கவலா சிசுபாலன் அருமையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். அவன் ஏதோ தவறாக பேசியது போல் எனக்கு காதுக்கு கேட்டதை நினைக்கிறேன். ஏதோ அறிவில்லை என்று கேட்டு போயிருக்கிறது அல்லவா? உன்னை சொல்ல அப்படி இவனுக்கு ஆமா அறிவு கட்டி விட்டது. அறிவு கட்டி விட்டது. ஆமா, இத்தரைக்குள் வெற்றி மூடி அறிவு கட்டி விட்டது என்றால் அறிவு கட்டிச்சுனா எப்ப இந்த முதல் தாம்பூலத்தை வாங்கினான கை நீட்டி அந்த கண்ணன் ஆமா ஆமா கை நீட்டி எப்போ வாங்கினானோ வாங்கினாரோ அப்போதையே 6:45 6:45 அறிவு காலம் ஏழை சரி பிடிக்கிற மாறாதா? புரியுது காட்சியில இங்கதான் முடிவு போது. அப்படி 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 இவனுக்கு அறிவு கட்டது, இவனுக்கு சனி தொட்டது. சனி தொட்டது எங்க தருமன் இந்த மன்னன் தருமன் நாட்டரசை வரவழைத்து அனைவரை ஏமாற்றி எப்போது முதத்தாம்பூலத்தை இந்த கடனை கொடுத்தாரோ அப்போது அவனுக்கு மானம் கட்டி விட்டது. மாலை கேட்டுச்சு. ஆமா, இதெல்லாம் காரணம் யாரு? யாரு காரணம்? கிராமத்து காரணம். ஓ தாத்தா 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 இங்க வாங்க. தாத்தா உடம்பு முடியல வயசாகி போச்சு இல்ல வா தாத்தாங்க. இந்த நரேந்திர மணி காடு மறைச்சு போச்சு. தாத்தா உனக்கு எப்படி நினைத்தது தெரியுமா? எப்படி எப்படி பூனை மாதா பெரியவன். என்ன பண்றீங்க? இவனை ஏன் விட்ட? ஏன் விட்டீங்க? உலகத்திலேயே ஒருவர் செய்ய முடியாத பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். என்ன தியாகம்? ஆமா, தந்தை தந்தை ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு என்பதற்காக மண்ணாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூவாசை வெறுத்தவர் மூவாசையை வெறுத்தவர் அந்த உயர்ந்த ஒருத்தர் கல்யாணம் விட்டு அந்த பெருமனுஷன்மையாக இதே வார்த்தையை இதே வார்த்தையை இந்த சபையிலே யாரும் சொல்லியிருந்தார்கள். யாரும் சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? அவன் நாக்கியால் திருப்பியார். நான் கத்துட்டு இருப்பீங்க போல இது. ஆமா, வேணாங்க பீஷ்மன் ஏன் பண்ண தெரியுமா? ஏன் பண்ணார்? கர்வம். ஓ கர்வம். என்ன கர்வம்? வயதிலே மூத்தவன் நாம். நாம் எதை செய்தாலும் யாரும் கேட்க மாட்டேன். ஆவமன பிக்ஷமனுக்கு பெரியமனுஷன் அவரு. அதாவது நான் சொல்லும் போது அனைவருக்குமே தெரியும். என்னங்க? அனைவருக்குமே தெரியும். என்னவென்று தெரியுமா? இவன் இளரத்தம் என்றோ இளரத்தம் எனக்கு வயதான ரத்தம் என்று தெரியும். அப்படின்னு சிம்மாசனத்தை தள்ளி விடுறாங்க. வயதான தேர்தல் இல்ல. ஆமா, வயதான காலத்துல எவன்டாங்க வர சொன்னா சபைக்கு யார் வர சொன்னது? எல்லாம் துணு விட்டு ஏனாருமா அங்க 10 தூக்கி கழிதாங்கண்ணா. ஆமா, எவன வர சொன்னா? என்னப்பா இப்படி வந்தியா வந்தியா ஏதோ போட்டாங்களா? சாப்பிட்டுமா சாப்பிட்டுமா வந்து தூங்கணுமா? முன்ன உட்காந்து இருக்கணும். பெரிய பெரிய மச்சான் அதுதானே கூப்பிட்டு எனக்கே தான் வர சொல்லிருக்கேன். அதனால தான் பெரிய மனுஷன் நினைத்து சொல்கிறார்கள். அப்ப நினைத்து தான் அமர்த்திருக்கிறார்கள்.
வந்தான் ஆமா. திடீரென்று என்னவோ ஆயிடுது ஏன் இவ்வளவு கோபம் வந்தது? எனக்கு பைக் முடிச்சு போச்சா சைலன்ஸ். உட்கார் போ. இந்த காவல் ஆ, இந்த யாகத்தில் இந்த யாகத்தில் முதல் தாம்பூலத்தை முதல் தாம்பூலத்தை கொடுக்க சொன்னது யாரு? கொடுக்க சொன்னது தாத்தா. கொடுத்தவன் யார்? தர்மபுரம். தர்மபுத்திரன். ஆமா. வாடா, அண்ணா, வாங்க. மரியா அண்ணன். மரியாதை தர்மண்ணா அது நில்லு. அது ஒண்ணு வாடால போடான்னு சொல்லிடுங்க. அதான் சேர்த்து சொல்றீங்க மொத்தமே. எனக்கு என்ன சொன்னா சொல்லுங்க. ஆ, இவன் எப்படி நான் அண்ணாக முடியும்? எப்படி எப்படி நீதான் சொன்னீங்களே. இவன் பிறப்பு சரியானவனா? ஏன் அப்படி சொல்றீங்க? இவன் தாய் சரியானவனா? என்னப்பா தம்பி இப்படி எல்லாம் என் தம்பி சொல்லாத எரியுதுங்க அப்படியே. தண்ணி ஊத்துறாய். ஏய், ஏன் சொல்றேன்? ஏன் தாத்தா யார் நீங்க பாரியாம நம்மால் ஊதிக்கோராதியா? சொல்லையா. ஆனந்த் பேசுவா. ஆ, பேசுமா? சொல்லு தம்பி அதே தர்மா தம்பி சொல்லுப்பா என் தந்தையா? என் தந்தையா பாண்ட மகாராஜன் தான் என்னுடைய தந்தை சரி. நீ யாருக்கு பிறந்தாய்? நான் யமதர்மராஜனுக்கு பிறந்தேன் இந்த பீமை யாருக்கு பிறந்தான்? வாயு பகவானுக்கு பிறந்தான் அர்ச்சனா தேவேந்திரனுக்கு பிறந்தான் நல்ல சேவகருக்கு பிறந்தார். அஸ்வினி தேவாக்களுக்கு பிறந்தார்கள் பார்த்தேடே. சைலன்ஸ். ஆனால் என் பெரியம்மா குந்தமாதேவியை தொட்டு தாலி கட்டின தெரியுமா? யாருங்க? பாண்டு மகாராஜ். ஓ, பாண்டு மகாராஜா. ஆனா என் பெரியம்மா என்ன பண்ணா? என்ன பண்ணாங்க? வந்தவனுக்கும் போனவனுக்கும் பெற்று போட்டாரியே. வெட்டு போட்டாங்கன்னா இவன் எப்படிதான் ஆக முடியும்? இவ்வளவு நேரம் அண்ணா கூப்பிட்டு இருந்தீங்களே. டேய், ஆ, இந்த பொண்ணு ஏன் வருது? ஏன் வருது? ஏன் ஒரு தப்பு பண்றானோ பண்றாங்களா? அப்புறம் என்ன தப்பு முட்டும்? ஆமா. அந்த கதையா? ஆ, டேய், இங்க வாங்க. தம்பி ஆமா, என்னப்பா ஒண்ணு கேட்கிறேன். கேளுப்பா நீ யாருக்கு பிறந்த? நான் யமதர்மனுக்கு பிறந்தேன் யமதன் செத்து விட்டானா? இல்லையே இல்ல, அவர் சொல்ல. அது ஏன் இந்த யாகம்? பாண்ட மகாராஜன் இறந்து விட்டார் ஆமா. முற்றிலும் டேய், டேய், சரியான டேய், வார்த்தை. உட்காரு. உனக்கு யாருக்குண்ணா? உட்காரு, கேளு. டேய், உட்காருடா, கேளு. பாண்ட மகாராஜன் இறந்து விட்டாரப்பா நீ யாருக்கு பிறந்தா? வாயு பகவானுக்கு வாய்ப்பு செத்துட்டானா? இல்லையே அப்ப ஏதோ இது யாகம்? என்னுடைய வளர்ப்பு டேய், உட்காருடா அண்ணா. நாக்கை வச்சு ஜாக்கிரதான். சரிப்பா அப்படி ஏண்டா அப்படி பெத்தாம்பா. ஆமா. அவன் ஒருத்தவங்க சாவல. ஒருத்தரோட சாவல. பாண்டுவா எப்படி தந்தையா? என்னுடைய வளர்ப்பு தந்தையப்பா இயற்கை தந்தை இல்லவா? ஆமா அவருக்காக வேண்டி அவருக்காக வேண்டிதான் இந்த ராஜசியாகம் 7 நாட்களாக சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க. என்னடா யாகன்னு? ஆ. உன் பேர் என்ன? என்ன? உலகத்திலேயே உலகத்திலே இறந்தவருக்கு இறந்தவருக்கு இந்த காரியம் பண்றாங்க பாரு. ஆமா. அந்த காரியத்தை பொழுது கொண்டு வந்து வந்தாண்டா பையன். ஓ, இவங்க போது ஆரம்பிச்சு வச்சது. இவனுக்காக வேண்டிதான் ஆ. இருந்துட்டாங்கள மாறி அம்மா. ஆமா. இந்த அம்மாவுக்கும் அந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறார். காரியம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்க டேய். ஆ, என் பெரியத்தா இது சரி கிடையாது. ஆமா. அவன் வயிற்றுக்கு போனவங்க இவனா? ஓ, கொஞ்சம் பண்ணு. இவன் சரியானவனா? இல்ல. இவன் என்ன பண்ண 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அப்படி பெரியம்மா 5 பேரை சேர்ந்து 5 பேரை பெற்றெடுத்த தவிர ஓ, தவிர 5 பேர் என்ன பண்ணாங்க? 5 பேர் என்ன பண்ணாங்க? 5 பேரை சேர்ந்து 5 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணை மணந்து ஒரு பெண்ணை மணந்து முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து வராங்க. அப்படி இருக்க நீ எப்படி ஆக முடியும்? இல்ல முடியாது. அழைக்கு போய் தாத்தா ஒன்று மட்டும் சொல்லி நல்லா கேட்டுக்கொள் என்னை பத்தி பேசுறது இருக்கட்டும் நான் வயசான ஆளு ஆமா. அது பெரிய விஷயம் கிடையாது உனக்கு அச்சா போச்சாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆசை வார்த்தை அண்ணாண்ணு திருத்தி விடுங்க ஆமா பங்காளி வந்து வானம் பார்க்கணும் வந்த பெரும் பகையா போயிடும் எனக்கு பாக்க மடப்பள்ளியில பீமா இருக்காங்க பீமனா சாப்பாடு ராமனா இன்றைக்கு எவனும் இன்று யாரும் என்ன பண்ண முடியாது. யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம தான் ராஜா. ஆமா, நம்ம தான் ராஜா. யாரும் என்ன கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்கல சட்டம். டேய் தாத்தா பயமுடுற கிழவு உட்கார போய் இது பாரு, ஒரு முறை போடா. இதுக்கு மேல மரியாதை கொஞ்சிட்டே போவோம். தாத்தா உட்காந்துட்டு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க போடாங்க. அப்படி இருக்க